அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் எஸ்ஐபியில் வந்து அமௌண்ட் போட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்டோட நெட்வொர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த் வரைக்கும் ஒரு 69 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மே மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா இது 70 lakhs crores வந்து கிராஸ் வந்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற நெட்வொர்த் வந்து 72 lakh crores அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 72 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்தியன் இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிஐஎஸ். ஸோ டிஐஎஸ் தொடர்ந்து பை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி தான். ஸோ இப்போ நம்ம வந்து மாசம் வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபியா கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் மட்டுமே மாசத்துக்கு ஒரு 25,000 கோடி ரூபாய் அவங்க கையில வருது. ஸோ அதை வச்சு அவங்க ஸ்டாக்ஸ் பை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க தொடர்ந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பைல வந்து இருக்க முடியுது. ஸோ எஃப்ஐஎஸ் செல்லிங் இருந்தா கூட இவங்க பையிங்ல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எது அப்படின்னா எஸ்ஐபில நம்ம போடுற அமௌண்ட் தான். ஸோ ஓகே, ஸோ நேற்று வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரைடே நான் என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேவோட ஹையை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட ஹை வந்து 56,695. ஸோ இந்த இடம் வந்ததும் மேலே வந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கூட மேலே வரல. ஸோ இந்த இடம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆனது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கூட மேலே வரல. அங்கேருந்து அகைன் வந்து சைட்வேஸ். ஸோ வாரத்தில் முதல் 2 நாளுமே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரைட்டர் ஸ்கைலாக தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 82,585 ஒரு 300 ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளார தான் ஸோ மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும், ஏன்னா கொஞ்சம் செல் சைட் க்ளோசிங் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ரெக்கவரி ஆகுமா இல்லைன்னா அகைன் வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நடக்காது. ஒன்று ஈக்குவலாக க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா ஒரு ப்ராப்பராக க்ளோஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ். ஸோ மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி எல்லாம் ஈக்குவல் க்ளோசிங். சென்செக்ஸை கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வெரி வஸ்டான ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய அளவில் கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கலை. அது வந்து ஒரு ப்ராப்பரான கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கலை. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அந்த அளவுக்கு கேஷ் ஃப்ளோ நடக்கலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2,982 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அட்வான்ஸ் வந்து 1,619, டிக்ளைன்ஸ் வந்து 1,283, அன்சேஞ்சு வந்து 80. கிட்டத்தட்ட நெகட்டிவை விட பாசிட்டிவ் இன்னமும் அதிகமாக தான் இருக்கு. அது மட்டும் 52 வீக் ஹை லோ கம்பேர் பண்றதை விட, அதாவது ஒரு 14 ஸ்டாக்ஸ் தான் 52 வீக் லோ, 104 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹை. அது குறிப்பாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் வந்து அதிகமாக வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் செக்டார் வைஸும் நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இந்த பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அது நம்ம சார்ட்ல வச்சு பார்த்துட்டு இருக்கிறனால அது நெகட்டிவா இருக்கும். ஸோ மற்றபடி ஐடி செக்டார்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் 634 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங். ஸோ அப்புறம் ஃபார்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிடரபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் இருக்கு. ஸோ ஐடியெல்லாம் 1.68% வந்து ஹைல தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மெயினாக இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாதனால தான். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி. ஸோ மார்ஜெல்லாம் நேற்றெல்லாம் ஏறினவுன்னு பெருமைப்பட்டேன். ஸோ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று 170 பாயிண்ட் ஏறி இன்னைக்கு 165 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் ஐடி ஸ்டாக்ஸ் 2 மட்டும் தான் ஒரு நல்ல பை சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்னால மட்டும்தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து செல் சைடு வந்து கொஞ்சம் இதாக இருக்குதே தவிர, ஸோ மற்றபடி மார்க்கெட் இன்னுமே எதில் வித்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பை சைடு தான் வித்ஸ்டாண்ட் ஆகுது. இன்னுமே வந்து செல் கன்ஃபர்மேஷன் வந்து நடக்கலை. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம்னா, ஸோ நேற்று நான் அந்த ஃப்ரைடேவோட ஹையை வந்து ரெசிஸ்ட் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுனே ஓப்பன் ஆனாலும் அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு
கேண்டில் ஃப்ரைடே கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில். ஸோ அதோட பிவோட் வரைக்கும் இன்னைக்கு இறங்கலை, அப்படியே கொஞ்சம் இறங்கினா கூட மறுபடியும் இந்த ஹையெல்லாம் பிரேக் அவுட் 56,695 பிரேக் அவுட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கேப் டவுன் இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஸோ நம்ம வந்து பை சைடு தான் ட்ரை பண்ணலாமே தவிர செல் சைடுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இப்போ நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் இன்னும் டச் பண்ணியிருக்காது. ஸோ ஃப்ரைடேவோட ஹையஸ்ட் சப்போர்ட்டாக எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன், அந்த சப்போர்ட் வரைக்கும் இன்னும் வரல. அதனால பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த 25,029 வந்தால் ஸோ நம்ம பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் சென்செக்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் செல் சைடு மாதிரி தெரியும், அதுவுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரெக்கவர் எடுத்துரும். ஸோ நாளைக்கு கேப் டவுன் இல்லைனா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கூட ஸோ அகைன் வந்து இன்னைக்கு லோவை கூட சப்போர்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இருக்கு. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் நேற்று ஈவினிங்கே சொல்லியிருந்தேன். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா யூஎஸ் ஆயில் வந்து $64.80 வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் தான் சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 5,620 வரைக்கும் மார்க்கெட் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கேப் அப் அண்ட் கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டை எடுத்துட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு, இன்னைக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்னைக்கான கேண்டில் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 மினிட்ஸ் வந்து இன்னைக்கு டேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணி ஸோ இந்த கேண்டில் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இருந்தாலுமே கூட ஒரு சின்ன கொஞ்சம் கீழே தான் இறங்கிட்டு இருக்கு, பட் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதை மறுபடியும் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5,617க்கு மேலே கேண்டில்ஸ் போயிடுச்சுனாலே ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இன்வென்ட்ரி டேட்டாவும் கிடையாது. ஸோ அதனால ஒரு வாலட்டிலிட்டிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை இதை வந்து பிரேக் அவுட் பண்ணலை, கொஞ்சம் கீழே தான் இறங்குது, இதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே தான் வரப்போகுது அப்படின்னா இந்த 5,588 வந்தால் ஸோ நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டார்கெட் நல்ல டார்கெட்டாக இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரு சைட்வேஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் வேணால் நம்ம பையோஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 315.2, சப்போர்ட் வந்து 307.2. ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால அகைன் வந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து கெயின் பண்ணலாம். 307.2 பாயிண்ட் வந்தால் ஸோ நம்ம சப்போர்ட்டில் வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் பை சைட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் 5,617 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 40 to 5,550, 650, 660 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்தியன் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் மாதிரி தெரியலாம், பட் இன்னுமே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் வந்து நடக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட ஸோ அங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.